to Jamuna Kitchen. இன்னைக்கு நம்ம நண்டு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜமுனா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடயே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்ன அடுத்தடுத்து வர வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இன்னைக்கு நண்டு மசாலா பண்ண போறோம். இது நான் முழுசா மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சிருக்கேன். இப்போ நான் இதை எப்படி வாஷ் பண்றதுன்றத காட்டுறேன். அப்புறமா நான் செய்யறத காட்டுறேன். இதை பார்த்து நண்டு முதல்ல நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க. அப்புறம் இந்த எட்ஜ் சப்பையா இருக்குல்ல, இந்த எட்ஜை மட்டும் கிள்ளிக்கங்க. கால் வேணான்னு நினைக்கிறவங்க அதை நீங்க தூக்கி போட்டுருலாம். சில பேருக்கு சாப்பிட தெரியாது காலு. இப்போ ஒரு நண்டை மட்டும் உங்களுக்கு உடைச்சு காட்டுறேன். இதை பாருங்க, இந்த வயிறு பகுதி இது இப்படி மூடி இருக்கும். இதை வந்து நம்ம இப்படி ஓபன் பண்ணோம். ரொம்ப ஈஸி. இது இப்படி ஓபன் பண்ணோம்னா இந்த சொனையெல்லாம் வரும். இதெல்லாம் எடுத்துடணும். இதுல வேற எதுவும் பெருசா கிளீன் பண்றதுக்கு இல்லை. இதை மட்டும் எடுத்துடணும். எடுத்து இதை தூக்கி போட்டுருங்க. அப்புறமா லைட்டா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த வாஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இந்த கால் வந்து நம்ம உரலால நச்சுட்டு அப்புறமா நம்ம செய்யலாம். செய்யறப்ப நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். பாருங்க, இந்த முள்ளு முள்ளா இருக்கு. இதை சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால இந்த கால் பகுதியை மட்டும் இடிச்சு எடுத்துடலாம். இது எடுத்துட்டீங்கன்னா இடிச்சிட்டிங்கன்னா இந்த சாரெல்லாம் உள்ள போயிடும். இது வெளியில வந்துடும், உடச்சி வெளில வந்துடும். இதை எடுத்து போட்டுருங்க. இல்லைன்னா இதுக்கு சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டம். இதை உடச்சி எடுத்து போட்டுடலாம். இதை நசுக்கியாச்சு. அந்த மாதிரி காலெல்லாம் நசுக்கி விட்டுக்காங்க. நல்லா நசுக்கிட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா காலையும் நசுக்கிக்கலாம். மெயினா அது முள்ளா இருக்கும், கடிக்க முடியாது. அதுக்காக தான் இதை எடுத்துட்டோம்னா அது வந்துடும் ஈஸியா. இந்த மாதிரி எடுத்துருங்க. இத ஜூஸ் உள்ள போறதுக்காக லைட்டா நசுக்கிடுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம். மஞ்சள் பொடி போட்டுருணுங்க. தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் போடுங்க. ஏன்னா இதுக்கு இந்த மஞ்சள் பொடி ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த நண்டுக்கு மட்டும் சும்மா ஒரே ஒரு கல் உப்பு போட்டுருங்க. ஏன்னா நம்ம செய்யறதுக்கு வரைக்கும் கூட இதை நம்ம அப்படியே வைக்கக்கூடாது. போட்டுட்டு இந்த மாதிரி குலுக்கி விட்டுருங்க. கையை விட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு குத்தும். அதனால தான் அந்த மாதிரி பண்ணேன் நான். அவ்வளோதான். இதை எடுத்துவோம். தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்றேங்க. வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். நான் அரை கிலோ நண்டு தான் வாங்கியிருக்கேன். அதுக்காக 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தொக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு பெருசா 2 தக்காளி எடுத்திருக்கேன். மிளகாப்பொடி 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாய் தூள். அப்புறம் சோம்பு 1 ஸ்பூனு, மிளகு 2 ஸ்பூனு, ஜீரகம் அரை ஸ்பூன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இது நம்ம போட்டு அரைக்க போறோம். இதெல்லாம் அரைக்க வேண்டிய பொருட்கள். இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, சோம்பு எல்லாத்தையும் ஒண்ணா அரைக்க போறோம். தேங்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதெல்லாம் நம்ம வறுத்து அரைக்க போறோம் எல்லாத்தையுமே. தேவையானது ஆயிலும். தேவையானது ஆயில். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க. எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். பூண்டு எல்லாத்தையும் நம்ம வதக்க போறோம். பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம முடிச்சுட்டு எடுத்துருக்கேன். வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகணும்.
மிளகு, சீரகம், சோம்பு. கூடயே தக்காளியும் வச்சுக்கலாம். வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில போட்டு அரைச்சிடலாம். நண்டு ரொம்ப ஈஸிங்க செய்யறது. அவ்வளவுதாங்க. ரொம்ப வதங்கணும்னா இல்ல, லேசா வதங்கினா போதும். இப்ப நம்ம இதை மிக்சியில அரைச்சிக்கலாம். இந்த தேங்காயும் கூட போட்டு அரைச்சிக்க போறோம். கொஞ்சம் ஆற விட்டு அரைச்சிப்போம். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் தான், நண்டு வந்து ரொம்ப சூடுன்றதுனால நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். முக்கால்வாசி நான்வெஜ்ஜுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறது தான் நல்லது. நான் ரொம்ப நிறையலாம் ஊற்றலைங்க, ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிடுறேன், டீஸ்பூனு. இது தாளிப்பு எதுவும் கிடையாது, நமக்கு அரைச்சி வச்சுக்கோம் இல்லையா. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு அரைச்சிக்கேன். நம்ம இது போட்டுக்கலாம். நம்ம நண்டுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போடல. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மசாலாக்கு மட்டும். இது கூடயே நம்ம மிளகாத்தூள் எடுத்து வச்சுக்கலாம், குழம்பு மிளகாத்தூள், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம நண்டுல மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், அதனால மேற்கொண்டு போட வேண்டாம். நண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன நண்டா இருக்கிறதுனால நம்ம முழுசா போட்ட, பெரிய நண்டா இருந்தா நீங்க உடைச்சு போட்டுக்கோங்க. இதை கரெக்டுக்கு கஷ்டமா இருக்கும். சீக்கிரம் வெந்துடும். உங்களுக்கு கலர் மாறினோடனே வெந்துருச்சுன்னு அர்த்தம். நண்டு வந்து ஒரு 10ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாம் ரெடி ஆயிடும். நம்ம அரைச்ச இதுல தண்ணி இருக்கு, அதை ஊற்றிக்கலாம். இதை நம்ம அப்படியே மூடி வச்சிடலாங்க. நல்லா வெந்துட்டு இருக்கோங்க பாருங்க. நல்ல கலர் மாதிரி வெந்துருச்சு. 10 நிமிஷம் தாங்க இது வேகிறதுக்கு, அதிக நேரம் கிடையாது. போட்டு கொஞ்ச நேரத்துல எல்லாம் நல்லா வெந்துடும். நமக்கு பச்சை வாசனை போகணும் மசாலாலன்றதுனால கொஞ்சம் கூட நேரம் வைக்கிறோம். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிடலாம். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க, அந்த சாதத்துல போட்டு சாப்பிடறதுக்கு. சட்டியில செய்யறதுக்கு இதுதான். நான் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் கொதிச்சுட்டே இருக்கு பாருங்க. இதுதான் சட்டியோட ஸ்பெஷல். அது நல்லா கொதிச்சு சுண்டிடும் நமக்கு. இது அடுப்புல அப்படியே வச்சுட்டோம்னா. நான் டேஸ்ட் பண்றேங்க. நண்டு ரொம்ப சூடா இருக்கு, அதனால இந்த மசாலா மட்டும் டேஸ்ட் பண்றேன். செம்மையா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க.